மகர ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? லாபம் 11வது பாவத்துக்கு அதிபதி 11வது பாவத்தில் இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் 11வது பாவத்தை பார்க்குறார். கண்டிப்பாக நல்ல வருமானம் என்று சொல்லி நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். போன 4 மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி மன சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். பாருங்கள், சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப விசேஷ கோச்சாரம் என்று சொல்லுவேன். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல பெயர் புகழ் பணம் எல்லாம் சம்பாதிப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக பெரிய பதவி உங்களுக்கு காத்து இருக்குது என்று சொல்வேன். கலைஞர்களுக்கு நல்ல லாபம் பெயர் புகழ் இந்த மாதம் இருக்குது என்று சொல். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக பெரிய பதவி ப்ரமோஷன் இருக்கிறது. நல்ல பொசிஷன். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க, நல்ல பெயர் புகழ் இருக்குது. வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஆண் பெண்ணாக இருந்தாலும் நோய் நொடி குறையிற காலம் என்று சொல்லுவேன். நோய் நொடி குறையிற காலம். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் மகர ராசியாக இருந்தால் இந்த நேரம் உங்கள் விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பரிகாரம் ராகு கேத்துடைய பொசிஷன் சரியில்லையா. அதனால் புதன்கிழமை விநாயகர் கோயில் போயிட்டு பூஜை பண்ணுங்கள். ஒரு சுற்றிட்டு வாங்க, ஒரு தேங்காவை ஓடிங்க, அல்லது ஓடுற தண்ணியில் ஆற்றுல அல்லது குளத்தில் ஒரு முழு தேங்காய் எடுத்து உங்கள் மேலே 7 தடவை சுற்றி அதில் ஓட்டி விடுங்க, ஆற்றுல ஓட்டி விடுங்க. அவ்வளோதான். இதை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.